ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காராமணி கத்தரிக்காய் குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் செய்ய போறோம். நவதானியத்துல ஒன்னான அந்த காராமணியை பயன்படுத்தி நம்ம எப்படி சமையலில் பயன்படுத்தலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதோட நன்மைகளையும் சேர்த்து இதோட பார்க்க போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு நார்ச்சத்து மிகுந்த ஒரு பொருள் தான் வந்து இந்த காராமணி, ஏதாவது தட்டைப்பயிறுங்கிறது. இன்றைக்கி நான் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கொஞ்சம் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம தூசுகள் இல்லாமல் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரிச்சு எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிற போகிறோம். இதை நம்ம குக்கர்லாம் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக ஊற வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இது ஒரு 20 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு நார்மலான பாத்திரத்தில் வேக வச்சாலே வெந்துடும். நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு தட்டைப்பயிறு வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு பழுத்த தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதே மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய்ச்சில், கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் 4 பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். நம்மளுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கத்திரிக்காயும் 2 உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து நம்ம சமைக்கும் போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் 2 பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கும் போது நம்மளுக்கு வாசனையாக இருக்கும், குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டாச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கிற போகிறோம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிற போகிறோம் இதை. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால இதோட உப்பு சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து காய் வெந்துடும். இப்போ இதோட வந்து நம்ம தனியாத்தூள் 1 ஸ்பூனும் மஞ்சள் தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் காய்களை. நம்ம ஏற்கனவே வந்து தட்டைப்பயிரை வேக வச்சதுனால நம்மளுக்கு காய்கறி மட்டும் நல்லா வெந்தால் அதுக்கப்புறம் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தட்டைப்பயிறு வெந்துருச்சு. நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு எடுத்துட்டு மீதத்தை வந்து நான் தாளித்து பயிராக சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற காராமணிகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கும் குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால சேர்த்துட்டு நல்லா மசாலாவை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே லைட்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் சின்ன புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 கொதி பச்சை வாசனை போய் வந்த உடனேயே நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளுக்கு டேஸ்டான காராமணி குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, புரதச்சத்து உள்ளது. வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். நார்ச்சத்து இருக்கிறதுனால இது வந்து மலச்சிக்கலை வந்து சரி செய்யக்கூடியது. கால்சியம், இரும்புச்சத்து, துத்தநாகம், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த தட்டைப்பயிரில் வந்து காணப்படுது. இப்போ நான் கொஞ்சம் பயர் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை தாளித்து விட்டுக்கலாம். நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு. இப்போ நாம் முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வந்து தேங்காவை துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம், வற்றல், அப்புறம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன்.
எண்ணெய் காஞ்ச உடனே இதோட சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கீரையை பொரிச்சாலுமே வந்து சீரகமும் பூண்டும் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். இந்த மாதிரி கீரை வகைகளை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா. சீரகம் வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செரிமானத்தை சரி செய்யக்கூடியது. பூண்டு வந்து நம்ம வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியதுனால நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கீரை வகைகளை நம்ம சமைக்கும் போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட வந்து நம்ம வற்றல் சேர்த்துக்கலாம். வற்றலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம கீரையை நம்ம தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிற போகிறோம். கீரையை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து கீரை வகைகளை நம்ம வேக வைக்கும்போது நம்ம மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது. அதே மாதிரி கீரை வகைகளை சமைக்கும்போது நம்ம நல்லா வேக வைக்கணும். காய்கறிகளை வந்து பாதி அளவு வேக வச்சா போதும் சாப்பிடும்போது. அதே மாதிரி கீரைகளை நல்லா வேக வச்சு சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. தண்ணியெல்லாம் இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து கீரை வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. நம்மளுக்கு காராமணி கத்திரிக்காய் குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட நன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா இரவு டைமில் வந்து தூக்கம் வராமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அடிக்கடி வந்து இந்த காராமணிகளை உணவில் எடுத்துக்கொள்ளணும். விட்டமின் B1 வந்து இந்த காராமணியில் காணப்படுறதுனால இதய சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல மருந்தாக இருக்குது. அதாவது இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால கொழுப்பு சேர விடாமல் தமனியை பாதுகாக்கிறது. உடல் எடையை வந்து குறைக்கும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த காராமணிகளை எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சிவப்பணுக்களை வந்து இந்த காராமணி வந்து உற்பத்தி செய்கிறதுனால ரத்த சோகை வராமல் வந்து தடுக்கிறதுக்கு இந்த காராமணி பயன்படுது. ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றுகிறது. கால்சியம், மெக்னீசியம், மாங்கனீசு வந்து இதில் காணப்படுறதுனால எலும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து நல்ல ஒரு மருந்தாக இது காணப்படுது. அடுத்து முருங்கைக்கீரையோட நன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா ரத்த சோகை வந்து சரி செய்யும். உடலில் வந்து ரத்தத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது பயனுள்ள ஒரு பொருள். பற்கள் வந்து உறுதியாக இருக்கிறதுக்கு இந்த கீரை வகை பயன்படுது. நீளமான முடி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளணும். நரைமுடியை போக்கக்கூடியது. தோல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்லது. வயிற்றுப்புண், தலைவலி, அப்புறம் வந்து வாய்ப்புண் உள்ளவங்க வந்து அடிக்கடி இந்த கீரை வகையை எடுத்துக்கொள்ளும் போது சரி செய்யக்கூடியதாக காணப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின்கள் வந்து அதிகமாக காணப்படுறதுனால உயிர் சத்து வந்து அதிகமாக இதில் காணப்படுது. எலும்புக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து, இரும்பு சத்தும் அதிகமாக காணப்படுது. பெண்கள் வந்து மாதவிடாய் டைமில் வந்து அதிகமாக வயிற்று வலியால் கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து இந்த முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்று வலி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே வந்து ஒரு முருங்கைக்கீரை ஒரு நல்ல மருந்தா காணப்படுது. இதோட நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாம கண்டிப்பா இதை நம்மளுடைய உணவில் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.